அவனுக்கு மனசு உணர்த்துது. இங்க தான் வந்து பெரிய மாறுதல். இப்போ இந்த இடத்துல பெற்றவங்கள நாம எப்படி நம்மள சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? சரிங்களா? சரி என் பையன் இப்படி இல்ல, என்ன மாரி கிடையாது. அவன் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா, சரி நீங்க கோவப்படுறீங்க. எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல அப்படின்னா வச்சுக்கங்க. கோவப்பட்டு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கோவத்தையும், இல்ல உங்களுடைய கஷ்டத்தையும் நீங்க சமாளிக்கிறீங்க. அத தான் குழந்தைங்க பார்க்குறாங்க. இப்போ ஒரு அதிக அளவு உச்சகட்ட கோவத்துக்கு போறீங்க அப்படின்னா, அந்த கோவத்திலிருந்து பிள்ளைங்களுக்கு என்ன பாடத்த நீங்க கத்துக்க முடியும்? கோவத்த எப்படி குறைக்கணும்? எப்படி வந்து கோவத்த ஹேண்டில் பண்ணணும்? மன இறுக்கத்த எப்படி ஏன்னா இது பேரண்ட்ஸுக்கே தெரிய மாட்டேங்குதே! இப்ப பேரண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சா தானே வந்து குழந்தைங்களுக்கும் தெரிய முடியும். ஸோ மாறுதல்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? குழந்தை நல்லா வரணும், நல்லா வரணும், மேல வரணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அவன் மனநிலைய வந்து சரியா வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா, அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? பெற்றோர்கள் இருந்து ஆரம்பிக்கணும். பெற்றோர்கள் முதல்ல இதுக்கெல்லாம் தயாரா